வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஒருவரின் முதலாவது குரேஷிய பயணமாக இன்று அந்நாட்டின் தலைநகரான ஜாக்ரேப் சென்றடைந்துள்ளார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்பயணம் இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயமாக அமைகிறது. முன்னதாக கனடாவில் G7 உச்சிமாநாட்டு நிகழ்வுகளுக்கிடையே பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மெக்ரன், பிரிட்டிஷ் பிரதமர் திரு கீயர் ஸ்டார்மர், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி உட்பட உலக தலைவர்கள் பலரையும் சந்தித்தார். சட்டம், வர்த்தகம், டிஜிட்டல் உட்பட நாட்டின் எல்லா துறைகளிலும் ஒரே சீரான IST இந்திய நேரத்தை பயன்படுத்தும் வகையிலான சட்டப்பூர்வ அறிவிக்கை விரைவிலேயே வெளியிடப்படும் என மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீட்டு அளவில் மாடித்தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பதற்கான என் வீடு என் நலம் திட்டத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்த ஒருநாள் செயல் விளக்க முகாம் புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. விவசாயிகள் உட்பட ஆர்வம் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு தேனீ பெட்டிகள் மற்றும் இதர பொருட்களை மானிய விலையில் பெறவும் விண்ணப்பிக்கலாம் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள், பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் வென்றவர்கள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் நலத்துறை மூலமாக ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என துறையின் இயக்குநர் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.